நாலு ஜோடியில எந்த ஜோடி வின் பண்ண போறீங்க தெரியல. பட் லெட்ஸ் see. அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி சீரம் பண்ணலாம் இல்லையா? எல்லாரும் சேர்ந்து உற்சாக கைதட்டல். உண்மையாவே ஃபுல் எனர்ஜியோட தான் இருக்காங்க நம்ம buddies. பட் லெட்ஸ் see யார் வின்னர்ங்கிறது இந்த நிமிஷத்துல பார்த்தலாம். Thank you so much. இதுக்கு மிக்க நன்றி. Come on, ஒரு குட்டி சீரம் போட அவங்கள வந்து விடைபெற வைக்கலாம். and கொஞ்சம் ஸ்பேஸ் எடுக்குங்க. Please ரெண்டு குட்டி ஸ்கோர் வலது கைதட்டல் கொடுக்கலாம். Come on everyone. Thank you குட்டி. மிக்க நன்றி. போங்க நெக்ஸ்ட் கேம் விளையாடலாம். ஓகே தேங்க் யூ ஸோ மச். அண்ட் கொஞ்சம் டேப் ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் நெய்பர்ஸ் உங்கள் பக்கத்தில் இருப்பாங்க இல்லையா? இப்போ இவங்க உங்கள் பார்ட்னர்னா உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் இருக்கிறவங்களுக்கு போடக்கூடாது. மற்ற யாருக்கு வேணால் போடலாம். ஓகேங்களா? குட்டீஸ்ங்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. பட் பெரியவங்க நீங்கள் கரெக்டாக ஆடலாம். ஓகே எஸ் நெக்ஸ்ட் லெட்ஸ் த மியூசிக் ப்ளீஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கிராண்ட் ஓப்பனிங் கீழ்கட்டளை ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்படி பள்ளிக்கரணி மேடவாக்கத்தில் இருக்கிற மாதிரியே அதோட பிரம்மாண்டமே சூப்பராக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. வாங்க இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். இங்கே என்னென்னலாம் அவைலபிளாக இருக்குன்னு ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் சுற்றி பார்க்கலாம் வாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா கோல்டு பட்டு செக்ஷன் சாரீஸ் அதெல்லாம் இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் கிட்ஸு பாய்ஸு கேர்ள்ஸு அவங்களுக்கு உண்டான ரெடிமேட்ஸு அது எல்லாமே இருக்குது. அது இல்லாமல் டாய்ஸ் அங்கே இருக்குது. செகண்ட் ஃப்ளோரில் மென்ஸ் அப்பேரல் அது எல்லாமே இருக்குது. டோட்டியும் இருக்குது செகண்ட் ஃப்ளோரில். தேர்டில் வந்து ஃபர்னிச்சர் கிஃப்ட் எலக்ட்ரானிக் ஐட்டம். அதே போல் ஃபோர்த்து ஃப்ளோரில் ஃப்ரூட்ஸ் நட்ஸ் வெஜிடபிள்லாம் இருக்குது. ஃபிஃப்த்து ஃப்ளோரில் ஃபுட் கோர்ட் ரெடி ஆகிட்டு இருக்குது. அது இன்னும் ஓப்பன் ஆகலை. இப்போதைக்கு 4 ஃப்ளோர்ஸ் தான் அவைலபிளாக வச்சுருக்காங்க. கூடிய சீக்கிரம் 5th ஃப்ளோரும் ஓப்பன் ஆகிடும். இது பார்க்குறதுக்கு எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். இது எனக்கு தெரிஞ்சு இது வந்து பள்ளிக்கரணியோட பெரிய ஷோரூம் தான் இது. ஃபஸ்ட் நாளே க்ரௌடு செம்மையாக வந்திருக்காங்க. FDFS மூவிக்கு போகிற கூட்டம் மாதிரி இங்கே க்ரௌடு அவ்வளோ இருக்குது. வெளியே என்ட்ரன்ஸில் ஈவெண்ட்டாக நடத்துகிறாங்க. சூப்பர் சிங்கர் நித்யஸ்ரீ அவங்களோட ஒரு ஈவெண்ட்டு இருக்குது. அது இல்லாமல் கேம் ஷோலாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. எல்லாமே இப்போதைக்கு ஆஃபரில் போயிட்டு இருக்குது. சில ப்ராடக்ட்லாம் 50% ஆஃபரில் கொடுக்குறாங்க. எஸ்கலேட்டர் வசதியும் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸில் எஸ்கலேட்டர் வச்சுருக்காங்க. அதே போல் ஸ்டெப்ஸும் இருக்குது. ஸோ ரெண்டுத்தில் எது வேணுமோ மக்கள் பயன்படுத்திக்கலாம். இது மற்ற பிரான்ச்சோட மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு இருக்குது. ஃபஸ்ட்டு நாள் இது போக போக தான் தெரியும் எந்த அளவு இங்கே வந்து க்ரௌடு இருக்கும்னு. ஆனால் இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷோரூமில் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. எவ்வளோ கூட்டம் வந்தாலும் கன்ஜஸ்டட் ஆகாமல் நல்லா ஃப்ரீயாகவே இருக்குது. அந்த அளவு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா டாய்ஸ்லாம் நிறைய இருக்குது. கலெக்ஷன்ஸு எல்லாமே வந்து ப்ரைஸு லோ ப்ரைஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இனிமேல் பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்கில் இருக்கவங்க இந்த கீழ்கட்டளை குரோம்பேட்டை 200 ஃபீட் ரோடு அந்த சரௌண்டிங் இருக்கவங்க டி நகர் போகாமல் இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவு சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது ஷர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிராண்டட்லேயும் இருக்குது. அது இல்லாமல் ஆஃபர் ப்ரைஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. 200-300லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது ஷர்ட்ஸ்லாம். பேண்ட் அதே போல் 300லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ரெடிமேட் பேண்ட்டு ஜென்ஸுக்கு. ஷூஸு செப்பல்ஸு அதெல்லாமல் அவைலபிளாக இருக்குது. எல்லாமே அந்தந்த பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ். ஸ்டார்டிங் வந்து 150 அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது செப்பல்ஸு. ஷூ வந்து 300லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் மெயினாக என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது, ஸ்பேஷியஸாக இருக்குது.
எவ்வளோ க்ரௌட் வந்தாலும் நெரிசல் இல்லாமல் நல்லா ஃப்ரீயாகவே ஷாப்பிங் பண்ண முடியுது. அதுதான் இந்த ஷோரூமோட ஸ்பெஷல். இது கரெக்டாக 200 ஃபீட்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர், அதாவது வேல்ஸ் காலேஜ்லேருந்து கோவிலம்பாக்கம் சிக்னல்லேருந்து 1 கிலோமீட்டர் தான் இது. குரோம்பேட்லேருந்து நீங்கள் வரா மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு 5 to 6 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் டிஸ்டன்ஸ். ஜீன்லாம் பார்த்தீங்கன்னா பை 1 get 2 ஆஃபர் போகுது. 800 ருபீஸ்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 3 ஜீன்ஸ் வாங்கிட்டு போகலாம். ஹெல்மெட்டும் அவைலபிளாக இருக்குது. ஒவ்வொரு ஃப்ளோருக்குமே எக்ஸ்ட்ரா டேபிள் வசதி இருக்குது. ஃபுட் கோர்ட்டு தான் ரெடி பண்ணல 5th ஃப்ளோரில். அது கூடிய சீக்கிரம் ரெடி ஆகிடன்றாங்க. அதுவும் வந்துச்சிங்கன்னா பாடி சரவணா ஸ்டோர் அளவுக்கு இது நல்ல ஃபேமஸ் ஆகிடணும். இது பாருங்கள், ஸ்டாச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது. 200லேருந்து 1500 வரைக்கும் ப்ரைஸ் இருக்குது. எல்லாமே நல்லா ரியலிஸ்டிக்காக இருக்குது. மேரேஜுக்கு என்ன கிஃப்ட்டு கொடுக்குதா தான் இங்கேயே ஷாப்பிங் பண்ணலாம். அந்த அளவு கலெக்ஷன்ஸ் இருக்குது. விநாயகர் கலெக்ஷன்ஸு எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. எல்லாமே நல்லா ரியலிஸ்டிக் ஸ்டாச்சுவாக இருக்கு. சிவலிங்கம், ஈஷா, அதோட குட்டி ஸ்டாச்சுலேருந்து நல்லா பெரிய ஸ்டாச்சுவும் அவைலபிளாக இருக்குது. எல்லாமே வந்து நல்லா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லா ஸ்டாச்சுலேயும் முருகர் ஸ்டாச்சு அவ்வளோ தத்ரூபமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா பெட்டு, கட்டில், கம்ப்யூட்டர் டேபிள் எல்லாமே இருக்குது. நல்லா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ப்ரைஸும் வந்து ஒரு மாட்ரேட் ப்ரைஸ் தான் இருக்குது. நிறைய ஆஃபரும் போயிட்டு இருக்குது இதில். இது 360 டிகிரியில் எடுத்த வீடியோ. டாப்பில் இருந்து கீழே பாருங்கள் எப்படி ஃபுல்லாக செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த வியூ. இங்கே மெட்ரோ ஒர்க் நடக்கிறதுனால ஆல்ரெடியே இந்த ரோடு வந்து டிராஃபிக்காக இருக்கும். இனிமேல் வந்து இன்னும் டிராஃபிக் அதிகமாக எதிர்பார்க்கலாம். இது சென்டராக இருக்குது. இந்த ப்ரைஸ் கரெக்டாக கோவிலம்பாக்கம், நண்பங்கலம், 200 ஃபீட் ரோடு எல்லாமே ஒரு சென்ட்ரலைஸ்டு ஏரியாவில் தான் இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்கிங் வசதி இப்போதைக்கு அவ்வளோ ஒரு கரெக்டாக மெயின்டைன் பண்ணல அவங்க. அப்படியே தான் பார்க் பண்ணுற மாதிரி இருக்குது 2 வீலர் கார் எல்லாம். அது இன்னும் கூடிய சீக்கிரம் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணி சூப்பராக பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இந்த ஃப்ளோரில் நட்ஸு, ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குது. எல்லா ஃப்ளோரோட இங்கே க்ரௌட் அதிகமாக இருக்குது. ஏன்னா எல்லாமே ப்ரொவிஷன் இங்கேயே வாங்கிடுறாங்க மக்களை. நிறைய இருக்குது. இது தாம்பரத்தில் இந்த செக்ஷன் ரொம்ப கன்ஜஸ்டட் ஆகும். இங்கே அந்த அளவு கன்ஜஸ்டட் இல்லை. நல்லா ஃப்ரீயாக பர்ச்சேஸ் பண்ண முடியுது. பிஸ்கட்ஸ்லாம் 100 ருபீஸ்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க ஆஃபர் ப்ரைஸில். எல்லா பொருளுக்கும் இங்கே ஆஃபர் இருக்குது. எல்லாமே நல்லா ஃப்ரெஷ் குவாலிட்டியாகவே இருக்குது. இது ஸ்வீட்ஸ் பாருங்கள், 50% ஆஃபர். இது எல்லாமே இது ஃபஸ்ட் டேன்றதுனால இந்த ஆஃபர் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எப்போவுமே இந்த ஆஃபர் இருந்தால் நல்லது எல்லாருக்குமே. அது இல்லாமல் பிளாஸ்டிக் ஐட்டம் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. பெட்ஷீட்லாம் கூட வச்சுருக்காங்க. பெட்ஷீட், கட்டில், பீரோ, கம்ப்யூட்டர் டேபிள்.
கிட்டத்தட்ட பாடி சரவணா ஸ்டோரில் இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். அதுக்கு ஈக்குவலாக எங்கேயும் வச்சுருக்காங்க. எல்லாமே ஒரே இடத்துல வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு கல்யாணத்துக்கு தேவையான எல்லாமே இந்த ஷாப்பில் வந்தால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிடலாம். அந்த அளவு தான் இங்கே எல்லாமே கிடைக்குது. இந்த கேஸ் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா 2100 பட்டர்ஃப்ளை. இது வெளியே பார்த்தீங்கன்னா 2500. இங்கே அதுவும் வந்து சீப்பாக தான் இருக்குது. இங்கே ஈவெண்ட் நடத்துகிறாங்க. கீழே ஒரு கேம் ஷோ மாதிரி. சூப்பர். ஓகே மேம், வாங்க கொஞ்சம் ஸ்பேஸ் எடுங்க. இந்த பக்கம் வாங்க மேம், இந்த பக்கம் ஸ்பேஸ் இந்த கார்னர். பிரியாஜி வாங்க. நாங்கள் சொல்லிச்சு தேங்க்யூ ஸோ மச். இதுக்கு மிக்க நன்றி. கமான், ஒரு குட்டி சிறப்போட அவங்கள வந்து விடைபெற வைக்கலாம். கொஞ்சம் ஸ்பேஸ் எடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இன்னும் எந்த சேனல்லையும் அது ஜெயச்சந்திரன் விளாக் வரல, கீழ்கட்டையில் ஆரம்பிச்சுக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டாச்சூஸ் பொம்மைங்க நகரவே கூடாது. ஓகே, நீங்க எல்லாம் ரன்னர்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பேர் தனலட்சுமி ஜி. ஸோ தனலட்சுமி மேம் அண்ட் சுமதி மேம் இங்கே இருக்காங்க. நீங்கள் 2 பேர் பார்ட்னர். இப்போ சுமதி தனலட்சுமி மேம், எஸ் சுமதி மேம் தலையில் இந்த கேப்பை போடுறேன். நீங்கள் என்ன பண்ணணும்? இது டேஞ்சரஸ் கேப் இல்லையா? மியூசிக்கும் ப்ளே ஆகிடும். போங்க இருங்க. இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க. ஸோ அவங்களை விட்டுட்டு வேற யாருக்கு வேணா இந்த கேப்பை போடலாம். ஓகே, போங்க, யாருக்கு வேணா போடுங்க. இந்த லைனில் மட்டும் இந்த பக்கத்து வீட்டுக்காரங்களை விட்டுட்டு யாருக்கு வேணா போடலாம். எனி ஒன் இல்லை இவங்க அவங்களும் இருக்காங்களா? ஓகே, சரி, ஓகே. ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க எதுவும் பிரச்சனை நினைக்கிறேன். அவ்வளோதான் இருக்கு போல. ஓகே, குட்டி நீங்களும் இருக்கீங்களா? ஓகே, சரி, அவங்களுக்கு போடுங்க. எனி ஒன் யாருக்கு வேணா போடலாம். நீங்க அதே மாதிரி போங்க. எஸ், எனி ஒன் இவங்களுக்கு கூட போடலாம். நீங்க அப்படியே தான் இருக்கணும். நீங்க அழகாக அசையாம அப்படியே தான் இருக்கணும். எஸ், நீங்க போங்க. குயிக்கா நீங்க தான் மூவ் பண்ணணும். உங்களுடைய பொம்மைங்க அப்படியே தான் இருப்பாங்க. எஸ், குயிக். நீங்க அவங்க தொடக்கூடாதுங்க. உங்க பார்ட்னர் இல்லை அவங்க. ஓகே, புரிஞ்சிச்சு இல்லையா? உங்க பார்ட்னர் இவங்க. எஸ், இவங்க தன்னோட இருந்துச்சு. ஓகே, இப்போ நீங்க போங்க குயிக்கா. ஸோ இந்த மாதிரி தான் ஆட உங்களுக்கு வந்துடும். ஓகே, இவங்களுக்கு பார்ட்னர். எஸ், ஓகே. ஸோ மியூசிக் ஸ்டாப் ஆகும்போது யார்கிட்ட இந்த கேப் இருக்கும் அவங்க தான் அவுட். ஓகே, ஒரு ட்ரையல் பார்த்துடலாம். ட்ரையல் போனால் ஈஸியாக இருக்கும். எனி மியூசிக் ப்ரோ அண்ட் நீங்களே தான் மியூசிக் ஸ்டாப் பண்ண போறீங்க. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ட்ரையல் பார்த்துடலாம். ஓகே, சவுண்ட் கொஞ்சம் 4 ஜோடியில் எந்த ஜோடி வின் பண்ண போறீங்க தெரியல. பட் லெட்ஸ் see. அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி cheer பண்ணலாம் இல்லையா? எல்லாரும் சேர்ந்து உற்சாக கைத்தட்டல். உண்மையாவே ஃபுல் எனர்ஜியோட தான் இருக்காங்க நம்ம படி. பட் லெட்ஸ் see யார் வின்னர்ங்கிறது வந்து முடிச்சுட்டு பார்த்துடலாம். புது ஷோரூம் லான்ச் பண்ணிட்டாங்க. அவங்க ஒரு பெரிய ஆர்டர்லாமா? நான் வந்து காலகாலமாக வந்து ஜெயச்சந்திரன் ஒரு பேர் வந்து நம்ம வந்து ஊரில் இருக்கு. சில இதெல்லாம் வந்து நம்ம கேட்டாலே டக்குனு ஞாபகம் வர மாதிரி ஜெயச்சந்திரன் அந்த மாதிரி ஒரு பிராண்ட். அண்ட் ஸோ ஹாப்பி. என்ன வந்து இன்னைக்கு கூப்பிட்டு அவங்களோட லான்ச்சாக எந்த மாதிரி வந்து சந்தோஷம். அதை பார்க்கறதுக்காகவும் இந்த கடைக்காக வந்து அவங்க எல்லாருக்கும் பெரிய பெரிய நன்றி. Are you ready to have so much fun with me today? சேர்ந்து என்ஜாய் பண்ணலாமா? சேர்ந்து பாடுவீங்களா? ஆடுவீங்களா? சத்தமே கட்டு வரல. எங்கே ஆட போறீங்களோ யோசிக்கிறேன் நான்.